ஈ நாராயணா, இங்க 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 இங்க. ஓ, நீங்க எங்க இருக்கீங்களா சார்? என்ன பார்க்காம போற? ஏதோ ஞாபகத்துல போயிட்டேன் சார். என்ன ஞாபகம்? இவ ஏதாவது கேட்டு நாம ஏதாவது பதில் சொல்ல போய் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா பக்கத்துல இருந்து போலீஸ்காரி வேற நிக்கிறாளே. ஐயோ, இவளுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இந்த சுந்தரம் பின்னாடியே சுத்திட்டு இருக்காளே. ஜாக்கிரதையா இருடா நாராயணா, எங்கேயாவது ஜெர்க்காச்சு நேர திகார் தான். டேய், உன்னை தாண்டா ஈ நாராயணா. என்ன ஞாபகம்னு கேட்டேன். தெரியல சார். நீ என்ன நினைக்கிறேன்னு உனக்கே தெரியல. அத நான் நம்பணும். ஆமா சார், தெரியல சார். யார பார்க்க போன? தெரியல சார். என்ன சார் இவர் இப்படி பேசுறாரு? ஹலோ, யார போய் பார்த்துட்டு வரீங்க? தெரியல. யாருன்னு தெரியாதவங்க கூட என்ன இவ்வளவு நேரமா பேச்சு? யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு நேரம் பேச்சு. அதத்தான் கேட்டேன். யாருன்னு தெரிஞ்சதா? தெரியல. அப்போ இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் சொன்னேனேமா, யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு நேரம் பேசினேன். யாருன்னு தெரியல. ஹலோ, இவ்ளோ நேரம் பேசுனீங்கல்ல, அவங்க யாரு? இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யாருன்னு தெரியலன்னு. சார், இவர் பயங்கரமான ஆளு சார். இவரை போய் ஈ நாராயணன் சொல்றீங்க? சரியான நரி நாராயணன். அது எனக்கு வந்த அன்னைக்கே தெரியும். சோ வந்தவங்க யாருன்னு உனக்கு தெரியாது? தெரியாது சார். அப்புறம் ஏன் ஜெயந்தி வந்து சொல்லுவோம் அடிச்சு பிடிச்சு ஓடுன? அதுவும் தெரியாது சார். நக்கலா? எங்களை பார்த்தா காதுல பூ வச்சவங்க மாதிரி தெரியுதா? தெரியல சார். சார், உங்களை பார்த்தா காதுல பூ வச்ச மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னேன். இதுக்கு முன்னால நான் சொன்ன தெரியல வேற, இப்ப சொன்ன தெரியல வேற. கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், ஒழுங்கா சொல்லிடு. வெளியில போய் பேசிட்டு வந்தியே, அவங்க யாரு? நானும் கடைசியா சொல்றேன் சார், அவங்க யாருன்னு தெரியல. ஆர்வமா புலிநகத்தை பத்தி கேட்டியே, சொல்லலான்னு நினைச்சேன். இப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அந்த புலிநகம் இருக்குல்ல, அது எங்க இருக்குன்னா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அது சார், எல்லாரும் சொல்ற மாதிரி அது புலி கால்ல இருக்குன்னு சொல்ல முடியாது, கையிலயும் இருக்கலாம். ஏன்னா புலிக்கு 2 காலு 2 கை. வாவ், வெரி குட் அனு, கீப் இட் அப். உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கே, சூப்பர். எந்த டிபார்ட்மெண்ட் உருப்பிட்டாலும் உருப்படும், இந்த டிபார்ட்மெண்ட் சத்தியமா உருப்படாது. ஏய், என்ன புலம்புற? தெரியல சார். ஆனா நீ லேசுப்பட்ட ஆள் இல்லடா. என் நிலைமை அப்படி சார். அப்படின்னு உன் நிலைமை? என்ன எதுவும் கேட்காதீங்க சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். கேளு நாராயணா. அது புலி நகங்கிறது உண்மையா சார்? அது தெரியல. நாம சொன்னதை நமக்கே சொல்லிட்டு போறான். இந்த போலீஸ்காரிக்கு கொழுப்ப பாத்தியா? கூட இருந்தே ஏத்தி விட்டுட்டு இப்ப சிரிச்சுக்கிட்டே போற. இப்ப அந்த புலிநகத்தை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது மட்டும் கிடைக்கலன்னா அந்த 3 ரவுடி பசங்களும் 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்பாங்களே, கொடுக்கலன்னா சும்மா விட மாட்டாங்க போல இருக்கே. ஒரு பொம்பளைய கொல்றதுக்கு பிளான் போட்டு 3 ரவுடி பசங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனே. என் நிலைமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. கும்பிட்டுக்கோப்பா.
பாவி பயலுக, என் பிள்ளைய இப்படி மரமா நிக்க வச்சிட்டீங்களடா. என் பிள்ளைக்கு என் பேரன் படையல் வைக்கிறத என் கண்ணாலேயே பார்க்க வச்சிட்டீங்களடா. பாவி பயலுகளா, நாசமத்து போயிருவீங்கடா, நாசமத்து போயிருவீங்க. அப்படி எதுவுமே அனுபவிக்காம போயிட்டீங்களே என் சாமி. உங்க அப்பா அம்மா முன்னாடி என்னால மனசு விட்டு கூட அழ முடியல. ஏற்கனவே அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நான் அழறத பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. விட மாட்டேன் ஐயா, விட மாட்டேன். உங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நான் நியாயம் கேட்பேன். ஐயா, நாங்க உன்னை மறக்கல ஐயா. மறக்கக்கூடிய ஆள் ஐயா நீ. மறக்க மாட்டோம் ஐயா. 7 சென்மத்துக்கும் உன்னை நாங்க மறக்க மாட்டோம் ஐயா. ஒவ்வொரு அமாவாசைக்கும் உன்னை புதைச்ச இடத்துல நான் இதைத்தாயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதையே தான் இப்பவும் சொல்றேன். உன் சாவுக்கு பதில் கிடைக்குமியா. நீ இங்கிருந்து நான் சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுமியா. நல்லா கேட்டுக்கையா. உன் சாவுக்கு நியாயம் கிடைக்கும்யா, நியாயம் கிடைக்கும். நல்லா சாப்பிடுறா. என்னடா அப்படி பாக்குற? எப்பவும் திட்டுறவ இப்படி சொல்றாளேன்னு பாக்குறியா? உன் அம்மா தான் சொல்ற. நல்லா சாப்பிடுறா. அது சாப்பிடு. படையலுக்கு ஆடு வருது, பலி ஆடு. வரட்டும் வரட்டும். லீலா, வாமா. இங்க வா. வாமா, உட்காரு. இல்ல ஆண்டி, இருக்கட்டும். இவனை காலேஜ் கூட்டிட்டு போக வந்தியாமா? ஆமா ஆண்டி. அது எங்க தாத்தா லீலா. நீ உட்கார் லீலா. ஆமாமா, உட்காரு. இலை போடுறேன், அவன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போமா. இல்ல ஆண்டி, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். என்னம்மா, அமாவாசை அதுமா வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடலைன்னா எப்படிமா? அதுவும் இல்லாம இன்னைக்கு இவன் அப்பாவுக்கு வேற திவசம். இல்ல ஆண்டி, நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன்.
பையனை பறி கொடுத்த கோவம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா. ஐயா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, புள்ள பயந்துர போகுது. ஆண்டி, அங்கிள் எப்படி இருந்தாரு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் லீலா. இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? முதல்ல உட்காந்து சாப்பிடு. இல்ல சந்தோஷ், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், நீ சாப்பிடு. அதா, ஒரு வாய் பாயசமாவது குடிச்சிட்டு போயேன். ஆமா, எனக்காக லீலா, ப்ளீஸ். சரி ஆண்டி. இருமா, கொண்டு வந்துடுறேன். இந்தாத்தா. குடிடி குடி, வசிய மருந்த கலக்கி இருக்க. இனிமே நீ என்ன ஆக போற பாரு. அங்கிள் எப்படி செத்தாருன்னு கேக்குறியாமா? 15 வருஷம் ஆச்சுமா. அம்மா, அதெல்லாம் இப்ப எதுக்குமா? லீலா பயந்துற போறா. அதுவும் இல்லாம அவளுக்கு இது என்னன்னு கூட தெரியாது. ஆண்டி, பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. என்னதம்மா சொல்றது, வெறும் கதைன்னு ஆயிடுச்சு. ஒரு பணக்கார படுபாவி என் புருஷனை பலி கொடுத்துட்டான். அப்ப சந்தோஷுக்கு 3 வயசு கூட இருக்காது. எல்லாம் போச்சுமா, எல்லாம் போச்சு. ஊரை விட்டு, சொத்தை விட்டு நாய் மாதிரி ஓடணும். 4 வருஷம் கூட முழுசா என் புருஷன் கூட நான் வாழவே இல்லம்மா. எதையும் மறக்கலாமா? மறக்கிற வாழ்க்கையா அது? புள்ளையோட என் மாமியாரையும் கூட்டிட்டு ஊரா அலைஞ்ச. என் புருஷனை புதைச்ச இடத்த கூட என்ன பார்க்க விடலாமா? இன்னைக்கு அந்த இடத்துல மரம் முளைச்சு நிக்குது. அத பார்த்தா என் புருஷனை பாக்குற மாதிரியே எனக்கு ஒரு நினைப்பு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குமா? அவருக்கு வாக்கரிசி போட்டப்ப சந்தோஷ் 3 வயசு புள்ளமா. மா, போதும், நிறுத்துமா. உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருமா. இட்ஸ் ஓகே ஆண்டி. சந்தோஷ், நீ சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வண்டி கிட்ட வெயிட் பண்றேன். இவ்வளவு தூரம் வந்துட்ட, சந்தோஷ் அப்பாவை நீயும் பார்த்து கும்பிட்டுட்டு போயேம்மா. ஓகே ஆண்டி. வாமா. அப்பு, இரு அப்பு, ஒரு வாய் சாப்பிட்டு போக. இரு. கும்பிட்டுக்குமா. அது புள்ள போன சோகத்தை மாமாவால தாங்கிக்க முடியலம்மா. அதான் ஒவ்வொரு தவச தப்பமும் இப்படி செய்வாரு.
நீ ஒன்றும் பயப்படாத. சரி வாமா, வா. மயிலு, உங்களுக்கே தெரியும், நான் ஒரு பெரிய மலையை அப்படியே பேத்தெடுத்து எங்கள் வீட்டு உள்ள வைக்க முயற்சி பண்ணுறேன். அது ஒரு செடியை பிடுங்கி வேற இடத்த நடுற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லை. பெரிய இடம் மயிலு. எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் செய்ய முடியல. ஏதாவது செஞ்சு தப்பா போச்சுன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான். கரெக்ட்ண்ணே, கரெக்ட்ண்ணே. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்ண்ணே. ஆனா கிரானைட் பார்ட்டி ரொம்ப நாள் காத்திருக்காதுண்ணே. என் காதுக்கு அந்த விஷயம் வந்ததுனால அது மேற்கொண்டு வெளியே விடாம உங்களுக்காக பிடிச்சு வச்சிருக்கேன். பார்ட்டி 2 நாள் பார்த்துட்டு நம்ம வாங்கலன்னா கையால் ஆகாத ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு கோரி சேல்ஸுக்கு வர நியூஸ் வெளியே சொல்லிட்டா அதை கொத்திட்டு போறதுக்கு ஆளுங்க வரிசையில வந்து நிப்பாங்கண்ணே. அதுவும் லைசன்ஸோட வருதுன்னா கேட்கவே வேணாம்ண்ணே. புரியுது மயிலு, ஆனா பணத்தை ரெடி பண்ண வேணாமா? என்னவோண்ணே, சட்டு புட்டுன்னு முடிங்க. இல்லன்னா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு மகாலட்சுமி உங்க வீட்டு கதவை தட்ட மாட்டா. உங்க மூலமா என் வீட்டு கதவையும் தட்டியிருக்கா. கொஞ்சம் பாத்துக்கங்கண்ணே. நேற்று ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா ஏதோ என் பையனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு மனஸ்தாபம், அதை செய்ய முடியல. நாளைக்காவது செய்ய முடியுதான்னு பாக்குறேன். மயிலு, என் பையன் வரான். அவன் பக்கத்துல வரும்போது நான் சொன்ன மாதிரி பேசுங்க. சரிங்கண்ணே, சரிங்க. என்னங்கண்ணே, எவ்வளவு பெரிய ஆளுன்னு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து பார்த்தா பைசாவுக்கு புரோஜனம் இல்லண்ணே. என்ன மயில் எப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதுலாம் நம்புற மாதிரியா இருக்கு. உங்களுக்கு கிரானைட் தொழில இஷ்டம் இல்லைன்னா மூஞ்சிக்கு நேரவே சொல்லிட வேண்டியதானே. ஏதோ உங்களுக்கும் உங்க பையனுக்கும் ஒரு நல்லது நடக்கட்டுமேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுது மயிலு, புரியாமலாம் அவங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். அது சரி, நான் சொன்ன விஷயத்தை ஏற்பாடு பண்ணுங்க. பிசினஸுக்கும் நானே சொல்லணும், கடனுக்கும் நானே சொல்லணும் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? உங்களுக்காக போனா போகுதேன்னு தெரிஞ்ச இடத்துல கந்து வெட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இன்னொரு இடத்துலயும் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்க எவ்வளவுனே வட்டி கட்ட முடியும்? அதுவும் கந்து வட்டினே. வேற என்ன பண்றது மயிலு? ஏதாவது பண்ணி ஆகணும். இதை விட்டா வேற சான்ஸ் கிடைக்கணும்னு எனக்கு தோணல. சரி பார்க்கலாம். அண்ணே, பெரிய இடத்துல பொண்ணு எடுத்துட்டு நீங்க அடிக்கிற குட்டிக்காரணத்தை நினைச்சா எனக்கே பாவமா இருக்குண்ணே. மயிலு, ஐயோ கோச்சிக்காதீங்கண்ணே, ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். இத நான் மட்டும் சொல்லண்ணே, இந்த ஊரே சொல்லுது. நீங்க என் வாயை அடைச்சிடலாம், ஊர் வாயை அடைக்க முடியுமாண்ணே? என்னதான் பெரிய வீட்டுல பொண்ணு எடுத்தாலும் நமக்கு ஓட்டுறதானே ஓட்டும். பொண்ணு எடுத்துருவங்கிறதுக்காக நாமளே போய் கேட்க முடியுமா? பொண்ணாச்சே மாப்பிள்ளையாச்சான்னு அவங்களே செய்யணும். உங்களுக்கு தெரியாதா? என்னண்ணே, பெரிய வீட்லயுமா இப்படி? இது பெரிய வீடு சின்ன வீடுன்னு எதுவும் இல்ல மயிலு. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். நான் பொதுவா தான் சொல்றேன் மயிலு, ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க தப்பா. ஐயோ, உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுண்ணே. நீங்க சொல்லவும் தானே எனக்கு புரியுது. ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேன். உங்க மனசு ஏதாவது கஷ்டப்பட்டு இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கண்ணே. நீங்க எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க மயிலு? ஊரு உலகத்துல சொல்லாதே நீங்க சொல்லிட்டீங்க, விடுங்க. நீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க. ஓரளவு ஏற்பாடு பண்ணிடலாம்னே. ஆனா முழு பணத்தையும் புரட்ட முடியாது. நீங்களும் உங்க சைடுல ஏதாவது கொஞ்சம் புரட்டுங்க. நம்ம தம்பிக்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் அவங்கிட்ட தனியாவை சொல்ல முடியும்? அதான் அவனே எல்லாத்தையும் கேட்டுத்தானே இருக்கான். நல்ல பிசினஸ்னே, விட்டுடாதீங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இருந்திருந்தா இந்நேரம் அந்த கோரிய வாங்கி என் பேருக்கு மாத்திட்டு தான் மறு வேலை பார்த்திருப்பேன். ஏன் போராத நேரம் கடவுள் என்ன புரோக்கரா படைச்சிட்டான். ஆனா நீங்கெல்லாம் முதலாளியாவே பிறந்து முதலாளியாகவே வாழ்றவங்க. உங்களுக்கு தானே இதெல்லாம் சரியா வரும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரேன்னே. சரி பாய், வரேன் தம்பி.
அப்பா வட்டிக்கெல்லாம் பணத்தை வாங்கி பணத்தை எப்படி போட்டிடலான்னு சொல்றதா இருந்தா பேசு, இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஆனாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். பிசினஸ் சக்சஸ் ஆச்சுன்னா அது லாபம் உனக்கும் பொண்டாட்டிக்கும் தான். சல்லி பைசா கூட எனக்கு வேணாம். போதுமா? டேய், உன்னை பேண்ட் ஷர்ட்லயே பார்த்துட்டு வேஷ்டியில அதுவும் ஷர்ட் இல்லாம பார்த்தது செம காமெடியா இருந்ததுடா. சிரிப்பு அடக்கிட்டு இருந்த. நீ சிரிக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான் தேவி கிட்ட வண்டியை வாங்கிட்டு வந்தேன். முன்னாடியெல்லாம் உன்னை எப்ப பார்த்தாலும் உடனே இருக்கிற மாதிரி தோணும். அது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். என்னடா ஓர ஐஸ் வைக்கிற? ஆமா லீலா, நீ என்னைக்கு என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டியோ அன்னில இருந்தா மனசை விட்டு சிரிக்க ஆரம்பிச்சேன். நீ இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் என் கூட இருந்தீனா நான் எப்பவுமே சந்தோஷமா இருப்பேன். சரி சரி போதும், நிப்பாட்டு. ரொம்ப ஓவரா ஐஸ் வைக்காத. இல்ல லீலா, ப்ராமிஸா சொல்றேன், நம்பு. ம்? ம். பாத்தீங்களாயா, அவ எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறான்னு. ஒரு பொண்ணு இவ்வளவு சந்தோஷமா வாய் விட்டு சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், பொட்டி பாம்பா அடங்கிடுவா. நம்ம பையனுக்கு ஒண்ணுன்னா துடி துடிச்சிருவா. நம்ம பையன் இல்லைன்னா வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருவா. இதெல்லாம் நடக்குமாதா? எல்லாம் நடக்கும்யா. நேத்து வரைக்கும் அந்த அன்னபூர்ணி வீட்ல இருந்து ஒரு பொண்ணு நம்ம பையனை தேடிட்டு வருவான்னு சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? பாருங்க எப்படி வந்தான்னு. அதே மாதிரி நான் சொல்ற இதுவும் நடக்கும். என்ன மோத்தா, தலையை சுத்தி மூக்க தொடணுங்கிற, அதையும் பார்த்துருவோம். காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா நமக்கு காரியம் தான்யா பெருசு, வீரியம் கிடையாது. இவளை வச்சுதான் அந்த அன்னபூரணிய குடும்பத்தோட நம்ம கால்ல விழ வைக்கணும். அந்த சூரிய வம்ச குடும்பத்தையே சந்தி சிரிக்க வைக்கணும். அது எல்லாத்தையும் என் பையன் கண்டிப்பா செய்வான். உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. ஏ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்க வீடு ரொம்ப சிம்பிள், உங்க வீட்ல இருக்கவங்களும் ரொம்ப சிம்பிள். உங்க வீட்ல இருக்க எல்லாருமே என்கிட்ட எவ்வளவு அன்பா பேசுறாங்க தெரியுமா? அவங்க பார்வையிலேயே அமைதியும் அன்பும் இருக்கு. அத நான் ஃபீல் பண்றேன். ஏன் லீலா, உங்க வீட்ல யாருமே இப்படி இருக்க மாட்டாங்களா? சேச்சா, எங்க வீட்லயும் எல்லாரும் இப்படிதான். ஆனா இது வேற மாதிரி. அதை எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியல. இது வரைக்கும் 2 வாட்டி வந்திருப்பேனா உங்க வீட்டுக்கு. எல்லாருமே என் மேல அவ்வளவு பாசத்தை கொட்டுறாங்க. என்ன லீலா, எல்லாரும் எல்லாரும் அழுத்தமா சொல்ற? அப்பனா நான் உன் மேல பாசமா இல்லையா? நீ பாசமாவே இல்ல. லீலா, நீ என்ன சொல்ற? நீ கேட்ட நான் சொன்னேன். என்ன லீலா? ஆமா சந்தோஷ், நீ பாசமாவே இல்ல. என்ன லீலா, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? நான் திரும்பவும் சொல்றேன், நீ என் மேல பாசமாவே இல்ல. லீலா, ஏய் என்னாச்சு லீலா? லீலா சொல்லு, சொல்லு லீலா. அதாவது நீ என் மேல காட்டுறது பாசமே இல்ல. அப்பனா ப்ளீஸ் லீலா, சொல்லு லீலா. சொல்லிட்டு போ லீலா. லீலா, அப்போ என்னையா சொன்னா? நீங்கெல்லாம் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்களா? ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணி தெளிச்சு குங்குமம் எல்லாம் வச்சு கும்புறது இல்லையா? நல்லா வளர்த்துருக்காங்கய்யா அவங்க வீட்டில் பொண்ணை.
சந்தோஷ், உன்னை பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்கும்போது உன் வயசுக்கு உலகமே அவதான்னு தோணும். அவ இன்னும் உங்ககிட்ட நல்லா பழக ஆரம்பிக்கும் போது அப்பவும் நீ இதே சந்தோஷாத்தான் இருக்கணும். தாத்தா, முதல்ல நான் என் அப்பாவுக்கு புள்ள, அதுக்கப்புறம் தான் இந்த சந்தோஷம்லாம். இறங்குங்க. என்ன? வண்டியை விட்டு வெளில வாங்க. என்ன சின்ன முதலாளி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல பேசினோம், அதுக்குள்ள வண்டியை மறைச்சிட்டு நிக்கிறீங்க. என்ன பிசினஸ்க்கு பணம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? இல்ல என்னாச்சு தம்பி? உங்ககிட்ட பிசினஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு நாங்க வந்து கேட்டோமா? சொல்லுங்க, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். நாங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது பிசினஸ் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டோமா? அது உங்களுக்கு கமிஷன் வேணும்னா எந்த குடும்பம் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது. உங்களுக்கு தேவை பணம் தான் முக்கியம் இல்ல? தம்பி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. உங்க அப்பா தான் நல்ல பிசினஸ் வந்தா சொல்ல சொன்னாரு. சரி, அவர் சொன்னதாவே இருக்கட்டும். அதான் ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல, அதோட விட்டுற வேண்டியதானே. சும்மா டெய்லி வீட்டுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னப்பா இது? நான் அந்த ஊர்லயே பெரிய புரோக்கர். என் வேலையே நல்ல பிசினஸ் வந்தா ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பேசி அதை பத்தி சொல்றதுதான். ஒத்து வந்தா சரியான ஆளா பார்த்து கைமாத்தி விடுறதுதான். அதுக்கு எனக்கு கமிஷன் கிடைக்கும் தம்பி. அதுக்கு தான் வர்றேன். எல்லா புரோக்கரும் அப்படிதான். இது குத்தமா தம்பி? ஆனா நீ புரோக்கர் வேலை மட்டும் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கு மேல வேற ஏதோ நீ பண்ற மாதிரி தான் இருக்கு. தம்பி, அது உங்க பிரச்சனை. உங்க அப்பாவுக்கு தெரியாததா உங்களுக்கு தெரிய போகுது? இல்ல நீங்க சொல்ற மாதிரி வேற ஏதாவது உள்நோக்கம் எனக்கு இருந்தா, உங்க அப்பா நான் வீட்டுக்குள்ள நுழையும் போதே அப்படி ஏதாவது தெரிஞ்சா வெளியே துரத்திட மாட்டாரா? அவர் துரத்தலங்கிறனால தான் எனக்கு இந்த சந்தேகமே வருது. உங்களுக்கு உங்க அப்பா மேல ஏதோ கோபம். உங்க அப்பா கிட்ட பேச முடியல. அதுக்கு ரோட்ல என்ன மறைச்சு திட்டுறீங்க. என்ன வீட்டுக்குள்ளேயே சண்டை இழுத்து விட பாக்கையா? எனக்கு ஏன் தம்பி அந்த பொழப்பு? நீங்க ரோட்ல என்ன மறிக்கலன்னா நான் உங்களை பார்த்து பேசிருக்கவா போறேன்? நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க மாட்டேன். நான் இப்படி பேசுறதுக்கு காரணமே நீங்க தான். அப்புறம் என்ன குத்தம் சொன்னா எப்படி? இங்க பாருங்க, நீங்க புரோக்கருங்கறனால யாருக்கிட்ட எதை எப்படி பேசி டீல் பண்ணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்ல தெரியுது. எனக்கு அதெல்லாம் வராது. நீங்க பாட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாட்ட ஏதோ சொல்லிட்டு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல சண்டை தான் வருது. இதோ பாருங்க, இனிமே எங்க வீட்டு பக்கம்லாம் வர வேலை வச்சுக்காதீங்க. அதையும் மீறி வந்தீங்க அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் சொல்லி. இந்த பாருங்க தம்பி, இந்த மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் உங்க வீட்டுக்கு வந்தது வெறும் பிசினஸ் பேச மட்டும்தான். அதை எந்த கோவில்ல வேணாலும் சத்தியம் பண்றேன். எனக்கு பிசினஸை தாண்டி பணத்தை தாண்டி வேற எதுவும் எனக்கு கண்ணுக்கு தெரியாது. இனிமே நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன செய்வேன்னு மிரட்டுறதெல்லாம் வேண்டாம். பதிலுக்கு எனக்கும் மிரட்ட தெரியும். ஆனா உங்க அப்பா முகத்துக்காக பாக்குறேன். அவ்வளவு தூரம் வந்துட்டீங்களா? சரி, தைரியம் இருந்தா இன்னொரு தடவை எங்க வீட்டு பக்கம் வந்து பாருங்க. வந்தா என்ன பண்ணிடுவீங்க? அத மீறி எங்க வீட்டுக்கு நீ வந்த இந்த ஊர்லயே இருக்க மாட்ட, ஜாக்கிரதை. ஞாபகம் வச்சுக்க.
பாத்தீங்களாக்கா? வாங்க. இந்த சின்ன வயசுலே எவ்வளவு பொறுப்பா இருக்கால. ஆமாக்கா, நான்லாம் இந்த வயசுல சினிமா தியேட்டர்னு சுத்திட்டு இருந்தேன். நான் மட்டும் என்னவா வீட்ல ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். தாலி கட்டின மறுநாள் தான் சமைக்கவே கத்துக்கிட்டேன். இப்ப கூட சுமாராதான் நீ சமைக்கிறீங்க. மட்டும் என்ன, ஒரு ஆழாக்கு அரிசிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு உனக்கு தெரியுமா? அமைதியா இருங்கக்கா. அனுபவ பாக்கும்போது நிஜமாவே நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான். இவளுக்கு அணுவ ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஒருவேளை சூர்யாக்கு அணுவ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிருக்காளோ? இருந்தாலும் இருக்கும், இல்லனா இவளாவது ஒரு பொண்ணை பாராட்டுறதாவது. ஆமா ஜெயந்தி, அணு மாதிரி ஒரு பொண்ணு குடும்பத்துக்கு வரணும்னா அந்த குடும்பமே புண்ணியம் பண்ணிருக்கணும். இவ வாயில நல்ல வார்த்தையே வராதே. இன்னைக்கு என்ன அணுவ பத்தி இவ்ளோ சொல்றா? ஒருவேளை சந்துருவுக்கும் அணுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு இவளும் நினைக்கிறாளோ? இருக்கும் இருக்கும். ஆதாயம் இல்லாமையா இவ ஆத்தோட போவா? நல்லா போனாளே. கரெக்டா சொன்னீங்கக்கா. ஜெயந்தி, நம்ம வீட்டுக்கே என்ன ஆச்சரியம் பாருங்கக்கா, ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பேசுறோம். என்ன ஆச்சரியம் பாரு, நம்ம ஒரே விஷயத்த பத்தி நினைக்கிறோம். அக்கா, மேல இருக்கிறவ முடிவு பண்ணாதான் எதுவுமே நடக்கும். நீங்க வேணா பாருங்க, அனு நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வருவா. வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும். சரி சரி ஜெயந்தி, அணுவரா, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட இத பத்தி பேச வேண்டாம். நாம புஷ்பா கிட்ட பேசிக்கலாம். சரிக்கா. வா. அணு வந்து வீட்ல தங்கி ஜெயந்தி கூட பழகுறது நல்லதா போச்சு. சூர்யாவோட குணத்துக்கு சாம் செட் ஆக மாட்டா, அணுதான் செட் ஆவான்னு ஜெயந்தி சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டா. சூர்யாவுக்கும் அணுவுக்கும் நல்ல பொருத்தம். சூர்யாவும் பொறுமைசாலி, இவளும் பொறுமைசாலி. கல்யாணம் நல்லபடியா நடந்து ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். எப்படியோ சந்துரு சாம் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இனிமே வராது. ராஜிக்கு அணுவ ரொம்ப பிடிச்சு போச்சு போல. அதான் உடனே புஷ்பா கிட்ட பேசுற வரைக்கும் போயிட்டா. அணுவும் நல்ல பொண்ணு, சந்துருவும் நல்ல பையன். கல்யாணம் நல்லபடியா நடந்தா சந்தோஷம்தான். எப்படியோ நம்ம பையனுக்கும் சாமுக்கும் பிரச்சனை இல்லாம கல்யாணம் நடந்துருச்சுன்னா அது இன்னும் சந்தோஷம்தான். கடவுளே, எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடக்கட்டும்பா. என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் பார்க்க கூடாதா? பார்க்கலாம். அதுக்காக பாத்துட்டே இருப்பீங்களா? உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால பாக்குறோம். இதுல என்ன தப்பு? தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கே பார்த்து என்ன காலி பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? சோ தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. சோ ஸ்வீட் ஆண்டிஸ். இதெல்லாம் ஒரு சமையலா? இதை எவனாவது வாயில வைக்க முடியுமா? அவளுக்கு பிறந்த வீட்டோட பெருமை இன்னும் போகல, அதான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. பத்மா, அழாத பத்மா. சாரி பத்மா, உன்னை ரொம்ப திட்டிட்டேன். உங்களுக்கு இப்படி திட்ட கூட வரும்னு எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். அதான் சாரி சொல்லிட்டேன்ல.
திட்டினதெல்லாம் திட்டிட்டு இப்ப வந்து சாரி சொன்னா திட்டினதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? அப்படி நான் என்னங்க பண்ணிட்டேன்? உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது தானே. இத்தனைக்கும் அது நான் சமைச்சது கூட கிடையாது, அத்தை சமைச்சது. அம்மா சொன்னாங்க. ஓ, அது சமைச்சது நான் இல்லைன்னு தெரிஞ்சதாலதான் என்ன சமாதானப்படுத்த வந்தீங்களா? நான் உன்னை சமையலுக்காகலாம் திட்டல பத்மா. அது நீ சமைச்சிருந்தாலும் சமைக்கலனாலும் உன்னை இப்படிதான் திட்டிருப்பேன். ஆமா பத்மா, எங்க அப்பா பேச ஆரம்பிச்சதுமே எங்க உங்க வீட்டுக்கு போய் சொத்தோ பணமோ கேட்டுருவோன்னு பயந்து போய் அந்த பேச்சை மாத்துறதுக்காக தான் உன்னை அப்படி திட்டினேன். எங்க அப்பாவுக்கு இப்ப வேற வழி இல்ல. உடனே ஒண்ணு உங்க வீட்டுக்கு போய் பேச சொல்ல மாட்டாரு. பையனுக்கும் மருமகளுக்குமே சண்டை. இதுல மருமகளை பிறந்த வீட்டுக்கு போய் எப்படி பேச சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. சாரிங்க, இது கூட எனக்கு புரியல. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல பத்மா. உன்கிட்ட இதை சொல்லிட்டு செஞ்சிருந்தா நீ இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க மாட்டேன். ஆனா எனக்கு அந்த சான்ஸும் கிடைக்கல. அதனாலதான் உன்னை இப்படி எல்லாரும் முன்னாடியே திட்ட வேண்டியதா போச்சு. உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. அதனால என்னங்க, பரவாயில்ல. உங்க மனசு புரிஞ்சுக்கலைன்னுதான் இப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. சேச்சா, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். நான் அப்பா அம்மா முன்னாடி உன்னை ரொம்ப திட்டிட்டேன். உன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நான் இப்படிதான் நடந்தாகணும். நீ தப்பா எடுத்துக்காத. பத்மா, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். எதையும் எனக்கு தெரியாம அவசரப்பட்டு செய்யாத. சரிங்க. நான் சொல்லும் போதெல்லாம் நீ சரின்னு தான் சொல்ற. ஆனா உன்னோட அப்பாவித்தனத்தை எங்க அப்பா எப்படிலாம் பயன்படுத்திக்கிறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு காலையில அவரு பேச பேச நீயும் பதிலுக்கு பேசிக்கிட்டே போன. நான் அதுக்கு பயந்துதான் உன்னை அப்படி கத்துனேன். புரியுதுங்க. அது மட்டும் இல்ல பத்மா, அந்த மயிலையும் பார்த்து சத்தம் போட்டுதான் வந்தேன். ஐயோ, அவர் பாட்டுக்கு மாமா கிட்ட வந்து சொல்லிட போறாருங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. சொன்னா சொல்லட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு நிமிஷம் இரு. என்னங்க இது? பாரு. ஹை, ஆனியன் பக்கோடா. ஆனியன் பக்கோடானா எனக்கு ரொம்ப உசுருங்க. ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் எப்படியோ தெரியும். நீ முதல்ல கேள்வி கேட்காம சாப்பிடு. என்ன நீங்க காலையில அப்படி பேசவும் அவ்வளவு கோவமாவும் சோகமாவும் இருந்தேன். இப்ப அந்த ரெண்டுமே எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு வெங்காய பக்கோடாவால ஓ கோவமும் சோகமும் ஓடி போச்சா? என்ன பத்மா சொல்ற?